ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தலைவருடைய அடுத்த படம் பற்றி சில முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் கூட படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது கூட இன்னும் அஃபீஷியலாக அறிவிக்கப்படலை. இயக்குனர் முருகதாஸ் தன்னோட சில ட்வீட்ஸ் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் இதையே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணி படத்தை பற்றின செய்திகளும் வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்து இந்த படத்தில் தலைவர் டபுள் ஆக்ட் பண்ணுறார் அப்படின்னும் அதில் ஒன்று போலீஸ் கேரக்டர் அப்படின்னும் தகவல்கள் இது வரைக்கும் வெளியாகிட்டு இருந்தது. நாமளும் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். தற்போது இந்த எல்லா தகவல்களுமே உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது இது ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது போலீஸ் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா ரமணாபாணியில் ஏதாவது பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் முருகதாஸ் இப்போ தான் சர்க்கார் படத்தை எடுத்து அது பெரிய பிரச்சனையாகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்காரு. அதனால் இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்காதோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இந்த குழப்பங்கள் தீர படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற வரைக்குமாவது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கடந்த 5 வருஷ காலமாக தலைவருக்கு தொடர்ந்து கதை சொல்லிகிட்டே வந்திருக்காரு யார் முருகதாஸ். ஒரு வழியாக இப்போ தான் காலமும் நேரமும் கைகூடி வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் கூடயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எகிரியிருக்கு. தளபதி படத்துக்கு அப்புறமா இப்போ தான் சந்தோஷ் சிவனும் தலைவரோட ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே யார் முருகதாஸுடைய துப்பாக்கி படத்தில் ஒர்க் பண்ணப்ப இவர் கொடுத்திருந்த டேட்ஸை விட ஷூட்டிங் அதிக நாட்கள் எடுத்துக்க தளபதி விஜய் நடித்த வெளிநாட்டு பாடல் காட்சியை நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நடராஜை வச்சு ஷூட் பண்ணி முடிச்சாங்க. தலைவருடைய இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க மும்பையிலேயே நடக்க இருக்காமா. ஒரே ஸ்கெடியூலில் முழு படத்தையும் முடிக்க பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்காராமா முருகதாஸ். இந்த தடவை ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் கால்ஷீட்டை முன்கூட்டியே மொத்தமாக வாங்கிட்டாராமா. தலைவரும் ஒட்டு மொத்தமாக 45 நாட்கள் கால்ஷீட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரே ஒரு ரோல் மட்டும்தான் நடிக்கிறாராமா. மற்றபடி இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்த தகவல்கள் உண்மை இல்லை அப்படின்னு உறுதியாகியிருக்கு.